எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் என்போர் திருவாசகம் என்னும் தேயே திருவாசகம் 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 என்னும் திருவாசகம் என்னும் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி போற்றி. சிறந்த பொன்னால் உலகத்திலேயே மனிதன் சொல்ல இறைவன் கைப்படவே எழுதிய ஒரே ஒரு நூல் திருவாசகம். திருவாசகத்தை தவிர வேறு ஒரு வாசகம் நம்முடைய வினையை நீக்காது. அப்பேற்பட்ட திருவாசகத்தை எழுதிய மிக ஞான குருநாதர் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். அவருடைய இயற்பெயர் வாதவூர் அடிகள் என்று பெயர் உடையவர். மதுரையிலே திருவாதவூரிலே அவதாரம் செய்த நம்முடைய வாதவூர் அடிகளார் கல்வி ஞானம் சிவஞான முதிர்வை பெற்று சம்புபாத சிறுதையர் சிவஞானவதிய தம்பதியருக்கு ஆமாத்திர பிராமணர் குலத்திலே தோன்றினார் நம்முடைய வாதவூர் அடிகளார். ஞானத்தின் விளிம்பிலே இருந்து மதுரையை ஆண்ட அரிமர்தன பாண்டியனுடைய சபையிலே அமைச்சராக பதவியை பெற்றவர் மாணிக்கவாசகர். அப்பேற்பட்ட மாணிக்கவாசகர் தன்னுடைய 16வது வயதிலே 1,00,000 குதிரைகளை வாங்க வேண்டும் என்று அரிமர்தன பாண்டியன் தன்னுடைய அமைச்சருக்கு விண்ணப்பம் செய்தான். 41 கோடி செம்பொன்களை 41 கோடி செம்பொன்களை எடுத்துக்கொண்டு 1000 குதிரை மேல் அமர்ந்து கொண்டு நம்முடைய வாதவூரடிகளார் குதிரையை வாங்க வேண்டும் என்று புறப்பட்டார். மீமிசல் என்கிற ராமேஸ்வரம் ஒட்டிய கடற்கரைக்கு சென்றார் நம்முடைய மாணிக்கவாசகர் வாதவூர் அடிகளார். அப்படி செல்லுகிற பொழுது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை சிவபெருமானே என்று இதே போன்ற அடியார்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அடியார்கள் குருந்தமரம் என்கிற மரத்திற்கு கீழே சிவபெருமான் ஞான வேதியராய் முனிவராய் தபசியாய் அமர்ந்திருக்க முனிவர் கணங்கள் தேவர் கணங்கள் முனிவர்களாக உருமாறி அமர்ந்து கொண்டார்கள். இந்த காட்சியை பார்த்தார் நம்முடைய அமைச்சர் வாதவூர் அடிகளார். குதிரையை வாங்க சென்றவர். குதிரையை வாங்க சென்றவருக்கு வேடிக்கை எதற்கு என்று கூட வந்தவர்கள் எல்லாரும் கேட்டார்கள். நீங்கள் நாட்டோட அமைச்சர் முதலமைச்சர், நீங்க போய் ஒரு யாரோ ஒரு சுவாமி ஒரு தவசி ஒரு முனிவர் குருந்தமரத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அதை கேட்பதற்கு நீங்கள் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். மணிவாசகர் சொன்னார், இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினான் என் குருநாதன். என்னமோ தெரியல, அவரை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய மனம் அவர்பால் செல்ல விரும்புகிறது. நான் இரும்பாக இருக்கிறேன், அவர் காந்தமாக இருக்கிறார். என்னை அவர் கட்டி இழுக்கிறார். நான் என்ன செய்வது என்று கேட்டார் அமைச்சர். சரி வாருங்கள் எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி மதுரையை ஆண்டிருக்கிற அமைச்சர்கள் மந்திரிகள் ஏனைய அதிகாரிகள் எல்லோரும் புறப்பட்டு அந்த குருநாதனுடைய திருவடியின் கீழே எல்லாரும் இதே மாதிரி அமர்ந்தார்கள். குருநாதன் ஒன்றுமே பேசாமல் இருந்தார். அதைத்தான் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி
வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னான். சொல்லாமல் சொன்னானா? அது எப்படிங்க சொல்லாம சொல்றது? சில பேர் பேசினாலும் புரியாது, சில பேர் பேசாம இருந்தாலும் புரியாது. ஆனால் சிவபெருமான் இருக்கிறாரே, அவன் பேசியும் பேசாமலும் புரிய வைக்கிற ஒரே கடவுள் நம்முடைய பெருமான். சுவாமி பேசவே இல்லையா, தட்சிணாமூர்த்தியாக அமைதியாக இருந்தான். பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவிலே நம்முடைய மதுரையை ஆண்ட முதலமைச்சர் என்கிற வாதவூரடிகளார் வந்து அமர்ந்திருந்தார் தரையிலே. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தரையில வந்து அமரலாமா? நம்முடைய சைவத்திற்கு கிடைத்திருக்கிற 2 கொடை, 2 முதலமைச்சர்கள், ஒன்று சேக்கிழார் பெருமான், மற்றொருவர் மாணிக்க வாசகர். இந்த 2 முதலமைச்சருமே அமைச்சராயிருந்து ஆண்டியா மாறினவங்க. யாராவது ஆண்டியா இருந்து அமைச்சரா வர வாய்ப்பு உண்டு. இப்போ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல 4 துறவிகள் எம்பியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிகாரிகள், ஏன் அதிகாரம் இல்லைன்னா இன்னைக்கு யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அப்போ ஒரு பதவி வேணுமே. ஆனால் அடியார்கள் எப்படி தெரியுமா, பதவியை கூட துறந்து விட்டு அடியாராக மாறக்கூடிய தன்மைதான் நம்முடைய அடியார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார்கள் நம்முடைய நாயன்மார்கள். ஒரு கையில மண் ஓட்டையும் ஒரு கையில நம்முடைய தங்க காசையும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 2யுமே எடுத்து வச்சுக்குவோம். இது எதுக்காவது உதவும், உடம்பு தைக்கிறதுக்கு. அந்த காலத்துல எல்லாம் உடம்பு தைக்கிறதுக்கு இந்த ஓடு தான் போட்டு தேய்ப்பாங்க. சரி, தங்க வைக்கிற விலைக்கு இன்னைக்கு பவுன் 72,000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கிராம் 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. யாராவது சும்மா விடுவாங்களோ? ஆனா நாயன்மார்கள் அப்படி அல்ல. இந்த ஓடும் சமம், கையிலே இருக்கிற தங்கமும் சமம் என்று 2யும் தூக்கி வீசுவார்கள். இதை சொல்லுகிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓட்டையும் செம்பொன்னையும் ஒக்கவே நோக்குவார். அப்பேற்பட்டவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதனாலதான் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். ஆசை யாரை விட்டது? இப்ப ஆசை விடாம இருக்கிறதுனாலதான் எல்லாரும் பாதுகாப்பா இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் ஆசை அதிகமாயிடுச்சு. அதனாலதான் காவல் அதிகாரிகள் நிற்கிறாங்க, காவல்துறை. நம்முடைய மகளிர் ஏன் யாராவது செயினை எடுத்துட்டு போயிடுவானோ, செல்போனை எடுத்துக்கிட்டு போயிடுவானோன்னு எதுக்கு? அவனுக்கு ஒரு ஆசை. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தாப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா, இந்தா என்னோட 5 பவுன் செங்கி வச்சுக்கோ அப்படி கொடுக்குறோமா? ஐயோ ஐயோன்னு கத்துறோம். ஏன்? யாருக்கு இழக்க தயாரா இல்லை, அந்த திருட வரவனுக்கும் யார்ட்டும் இருக்க விட தயாரா இல்லை. எல்லாருக்கும் ஆசை, அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட வரணும், என்கிட்ட இருக்கிறது யாருக்கும் போகக்கூடாது. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் எப்படி நாட்டில் சுபிக்ஷா வரும்? அதனாலதான் இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனா திருடுற பழக்கம் வராதுன்னு ஒரு புலவர் எழுதினார். அதனால நாளிலிருந்து எல்லாரும் பீரோவை திறந்து வச்சிருங்க, வீட்டு சமையலறையை திறந்து வச்சிருங்க, உங்க பீரோவை திறந்து வச்சிருங்க, எல்லாரும் எடுத்துக்கொண்டு போகட்டும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கு வந்தா உங்களுடைய பங்கு இருக்கணும். இப்ப 10 நாள் பிரம்மோற்சவம் செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க இந்த கோயிலுக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். இங்க தினந்தோறும் 500 பேருக்கு அன்னதானம் சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 500 பேர், ஒரு வேலைக்கு 500 பேர்னா 3 வேலைக்கு 1500 பேர் 10 நாள் அடியார்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த அன்னதானத்திற்கு, இந்த பிரம்ம உற்சவத்திற்கு நம்ம என்ன செஞ்சோம், என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினால் சிவன் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவான். ஐஸ்வர்ய சம்பத்தும் குபேர சம்பத்தும். ஐயா நீங்க வாரி வாரி கொடுன்னு சொல்றீங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே சார், சிவன் ஒன்றும் தரலையே. நீ என்ன கொடுத்தையோ அதைத்தான் திரும்பி வரும். எவ்ரி ஆக்ஷன் ரியாக்ஷன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதிசங்கருடைய பிச்சை எடுக்க போனார், தபதி பிக்ஷாந்தேகை என்று சொன்னார். ஒரு ஏழ்மையான ஒரு பாட்டி அம்மா பார்த்தாங்க, எங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஊறுகாய் ஜாடியில இருக்கிற ஒரு சின்ன நெல்லிக்காவை எடுத்து அவருடைய திருவோட்டில் போட்டாங்க. என்ன ஆச்சரியம், ஒரு சின்ன நெல்லிக்காவை போட்டதுனால கோடி கோடியாக தங்க நெல்லிக்கனியை வழங்கினார் அந்த மகான். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், காலத்தினால் செய்த உதவி சிறிது எனினும் அது ஞானத்தின் மான பெரிது அல்லவா. சிவன் கோயில்ல நீங்க செய்யற புண்ணியம் 1000 மடங்காக வரும். சிவன் கோயில இருந்து யாராவது வந்து இந்த திருவிழாவிற்கு டொனேஷன் கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னா எதையாவது கொடுங்க.
இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, ₹1 கொடுங்க. அதுவும் இல்லையா, வந்து பூஜையில கலந்து கொள்ளுங்க. இதை விட ஒரு பெரிய ₹1,00,00,000 சமானம் நீங்கள் வந்து கலந்து கொள்வதுதான் பெரிய நன்கொடையே. நான் அடிக்கடி சொல்லுவேன் சொற்பொழிவில், காசை விட பதவியை விட உங்களுடைய மேலான வருகை, ஒவ்வொரு பூஜைக்கும் நீங்கள் வருகிறீர்களே அந்த வருகை தான் இந்த ஆலயத்தினுடைய பெரிய சிறப்பு. அப்படி மணிவாசக பெருமான் குருநாதர் முன்பு வந்து அமர்ந்தார். குருநாதர் பார்த்து கொண்டே இருந்தார். அண்ணலும் நோக்கினார், அடிகளும் நோக்கினார். கூட வந்தவெல்லாம் பார்த்தான், இன்னும் பூஜை முடியலையே, பொங்கல் தரலையே, சுவாமிஜி வேற பேசவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் முதுக சொறிதான். நம்ம வந்த வேலை குதிரை வாங்க போற வேலை, நீ ஏன்பா உட்கார்ந்துருக்க, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த ஒண்ட வந்த பிடாரி ஓட வந்த பிடாரியை கிளப்பின மாதிரி இவன் என்ன பண்றான், மணிவாசகரை சுரண்டான். ஆனா மணிவாசகருக்கு நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்ன யார் அறிவார் என்று தன்னையே மறந்தார் மணிவாசகர். தன்னை மறந்தார். தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தன் தலைவன் தாளே என்று தன்னையே மெய்மறந்தார். குருநாதருடைய முகத்தை கண்டார். மாசுலாமணி தேசிகர் என்கிற ஒரு பெரியவர் இருந்தார் நம்முடைய தருமபுர ஆதீனத்தில். குமரகுருபரர் சுவாமிகள் 7 வயசு வரைக்கும் ஊமையாக இருந்தார். திருச்செந்தூர் சென்றார். முருகப்பெருமான் அவருக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். உடனே அவர் 2வது கேள்வி கேட்டார். அந்த சுவாமி, எனக்கு குருநாதர் யார் என்று சொன்னார். நீ யார் முன்னாடி நின்றால் உன்னுடைய பேச்சு வராமல் மீண்டும் நீ ஊமையாக நிற்கிறாயோ அவரே உனக்கு குரு என்று சொன்னான் திருச்செந்தூர் ஆண்டவன். எங்கெங்கேயோ போனார், எல்லோரையும் பார்த்தார், பேச்சு வந்தது. தருமபுரம் ஆதீனத்திற்கு சென்றார். சீர்வளர் சீர் மாசிலாமணி தேசிகரை கண்டார். அவர் முன்னு நின்றார். அவருக்கு பேச்சு வரல, மீண்டும் ஊமையானார். அடியற்ற மரம் போல விழுந்தார். இதுவோ என் குரு என்று சொன்னார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, குரு குரு அப்படின்னு சொன்னா காவி உடையும் சடையும் கையில ஆபரணங்களும் வைத்திருப்பவன் குரு கிடையாது. யார் சொல்லும், யாருடைய எண்ணமும், யாருடைய தொண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதோ, யாரை கண்டால் உங்களுடைய மனம் வசப்படுகிறதோ அவரே குரு என்று சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரம். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுடைய அழகை கண்டார் மணிவாசகர். திருப்பெருந்துறை ஈசனை குருந்த மரத்தின் கீழே அமர்ந்திருந்த குருநாதனை கண்டார். கீழே அமர்ந்திருந்தார். குருநாதன் பேச ஆரம்பிச்சார். அப்பா, நீதான் வாதவூர் அடிகளோ என்று கேட்டார். அவரால் பேச முடியல. சரி சரி, எங்கே உன்னுடைய தலையை குனி என்று சொன்னார். மணிவாசகர் பவ்யமாக வாயை பொற்றி தன்னுடைய சிரசை கீழே தள்ளினார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற என் புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ என்று அந்த 2 திருவடிகளையும் நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையார். சுவாமி பார்த்தாரா, 2 திருவடியை எடுத்து மணிவாசகருடைய சிரசின் மேலே ஓங்கி வைத்தாராம். அன்றே நம்முடைய உணர்ச்சியை மறந்தார் மணிவாசகர். இப்பொழுது மணிவாசகர் கேட்டார், சுவாமி உங்க கையில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடி என்னன்னு கேட்டார். சிவபெருமான் சொல்லுகிறார், இதுதானப்பா சிவஞான போதம் என்று சொன்னார். இதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டார். அதற்கு பெருமான் சொன்னார், நமசிவாய என்று சொன்னார். நாதன் நாமம் நமசிவாய. அப்பா மணிவாசகா, வாதவூரா, நீ கேட்டிய கேள்வி அதற்கான பதில் எது தெரியுமா? நமசிவாய. மணிவாசகர் பார்த்தார். உங்களை பார்த்த மாத்திரத்தில் நான் எதுவோ பாடணும்னு தோணுது. ஞானத்துடைய முதிர்வு பதிகம் பாடுதல். ஒருத்தர் கோயிலுக்கு போய் தன்னை அறியாம வாய் முனகுதுன்னா சிவன் அவர்களை பார்க்கிறார்கள் அர்த்தம். ஒருத்தருக்கு கோயிலில் போய் ஃபோன் பேசணும்னு என்ன வந்ததுன்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசணும்னு என்ன வந்ததுன்னா, இன்னும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிவனுடைய பார்வை கிடைக்கலன்னு அர்த்தம். கோயிலில் வந்தால் தன்னை அறியாமல் கண்களில் நீர் வரணும். கோயிலுக்கு வந்தால் உங்களுடைய மனம் சிவன்பால் செல்ல வேண்டும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சா உங்களுடைய ஐம்பொறிகளும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் சிவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இதை தயவு செய்து எல்லாரும் மறந்து விடாதீர்கள். இதை நான் சொல்லல, மணிவாசகர் சொல்லுகிறார். நம்முடைய பெருமான் கயல் மாண்ட கன்னி பங்கனினை கலந்து ஆண்டதுமே
அயல் மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு அவனியில் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று சொல்லுகிறார். பூசுவதும் வெண்ணீரு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டன்னை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. எல்லா உயிருக்கும் இயல்பா இருக்கிறவன் யார்? சிவன். இந்த உயிருக்கு ஒரு மாதிரி, அந்த உயிருக்கு ஒரு மாதிரி, கிறிஸ்தவருக்கு இஸ்லாமியர்களுக்கு நம்முடைய புத்தரை கும்பிட்றவங்களுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அவன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தெய்வம். ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான், எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாடலோ என்று சொல்லுகிறார் மணிவாசகர். அப்படி மணிவாசக பெருமானை கீழே அமர்ந்திருக்க என்னுடைய நாமம் நமசிவாய என்று சொன்னார். மணிவாசகர் பாட ஆரம்பித்தார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகினின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்டக வெந்த நடி வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசரடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதரால் அவன் அருளாலே அவன் அருளாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தி எய்தி எண்ணுதற்கும் எட்டா நின்ற எங்கள் இறைவனை மண்ணிறைந்து விண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவிரையேன் புகழுமாறு ஒன்றறியேன். என்னால் எப்படி பாட முடியும் என்று கேட்டார். நீ பாடுவாயப்பா, உன்னுடைய பிறவி ஒன்றல்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இன்றுதான் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உன் பொன்னடிகள் மெய்யே, உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று 32வது அடியிலே சொன்னார் மணிவாசகர். சிவபுராணத்தை சொன்னார். எப்படி தீயிலே பட்ட மெழுகு உருகுவது போல தன் குருநாதனை கண்டு உருகினார். குருநாதன் அவருடைய சிரசின் மேலே தன்னுடைய திருவடியை வைத்தார், திருவடி தீட்சை கொடுத்தார். அவர் காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னார். சித்தமலம் அறிவித்து அவரை சிவமாக மாற்றுவித்தார். வேண்டத்தக்க தறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாத அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று சொன்னார். அன்றே எந்த நாதியும்
உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கனெம்மானே நன்றே செய்வாய் நீ பிழை செய்வாயா நானோ இதற்கு நாயகமே என்று சொன்னார் மணிவாசகர். அப்பேற்பட்ட மணிவாசக நாயனார் சிவபெருமான் குருந்த மரத்திற்கு கீழே அவருக்கு திருவடி தீட்சை வழங்கி மாணிக்க வாசகா மாணிக்க வாசகா மாணிக்க வாசகா என்கிற தீட்சா நாமத்தை வழங்கிய நாள் இன்றைய நாள். நமக்கெல்லாம் தீட்சை கொடுக்கிற புண்ணிய நாள். யாருக்கெல்லாம் தீட்சை வாங்கலையே தீட்சை வாங்கலையோன்னு குவி வைக்கிறாங்க. தீட்சை வாங்கலையோ தீட்சைன்னு. தீட்சைன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? தீன்னா கெட்டது, ஷை அப்படின்னா நீங்குது. யாராவது போடா அப்படின்னா சி போ அப்படிமோ, சை போ அப்படிமோ. கெட்டது போகணும்னா குருநாதனுடைய பார்வை கிடைக்கணும், தீட்சை வாங்கணும். தீட்சை இல்லையே மோட்சம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் தீட்சை வாங்கினதுனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். தீட்சை வாங்கலைன்னா சுவாமியை போய் தொட முடியாது, சுவாமியுடைய மந்திரத்தை சொல்ல முடியாது. ஒரு சட்டம். தீட்சைங்கிறது ஒரு ஞானஸ்தானம். அப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா தீட்சை? நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம், சினிமாவுக்கு போகிறோம், எங்கள் வாழ்க்கையே வேற வாழ்க்கை. நாங்கள் எப்படி சுவாமி தீட்சை வாங்கிறது? தீட்சை வாங்கினாலும் அனுஷ்டானம் பண்ண முடியாது, திருநீர் பூச முடியாது. நாங்கள் சிவனையே நினைக்கிறதே கிடையாது. கோயிலுக்கு வந்தாலும் நாங்கள் நினைக்கிறத ஒரு நிமிஷம்தான். நீங்கள் எப்படி உட்காந்து ஓம் நமசிவாய என்று ஜெபம் பண்ண முடியும்? இல்லைப்பா, நீ நமசிவாய என்கிற மந்திரத்தை சொல்லி மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை நம்முடைய தலையில் மீது வைத்தாலே அதுவே தீட்சை என்று சொல்லுகிறது நம்முடைய புராணம். அதுவே தீட்சை போதும். மணிவாசகர் குருநாதரா வச்சுக்கோங்க. அதை விட வேற என்ன வேணும்? அப்படி இந்த தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே 2 இடத்துல தான் மணிவாசகருக்கு உபதேச காட்சி. ஒன்று திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோயில், மற்றொன்று நம்முடைய சென்னை மாநகரத்தில் அம்பத்தூரில் மேன்மைகள் மேனாம்பேடு என்கிற இந்த புண்ணிய பகுதியில் அன்னபூரணி அம்பிகை உடனாகிய ஆத்மநாதருடைய திருத்தலத்தில் மட்டும்தான் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவில் இந்த அற்புதமான இந்த தீட்சை பெருவிழா உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் நடக்குது. அதற்கு காரணம் நம்முடைய ஐயா, நம்முடைய சம்பத் ஐயா அவர்கள், இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி, நம்முடைய தலைவர். அவர் மாதிரி அவருக்கு குருநாதர் மேல அளவற்ற அன்பு. ஒரு குருநாதர் மேல அளவற்ற அன்பு இருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்ட முடியும். நான் திரும்ப அடிக்கடி சொல்லுவேன், நான் இந்த கோயிலுக்காக அவருடைய தலையில பெரிய ஐஸ் கட்டியை வைக்கணும்னு நான் சொல்லலை. நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சுவாமியினுடைய சக்தி யாருக்கும் தெரியாது. இங்க சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம், சுந்தர விநாயகர் பெருமானுக்கும் இங்கேயும் ஒரு தொடர்பு இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சுவாமி ஆட்கொண்டார். இங்க இருக்கிற ஆலய மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. உலகத்துல எங்க வேணாலும் போங்க, பார்க்கவே முடியாது. கோபுரத்துடைய உச்சியில ஒரு விளக்கெரியும், அதுதான் சுவாமியினுடைய ஜோதி வடிவாக அண்ணாமலை பெருமானாக அடியும் முடியும் காணாத அருவுருவமாக இருக்கிற வெள்ளி விளக்கிலே அணையா விளக்காக அருட்பெரும் ஜோதியாக கோபுரத்துல விளக்கறிய, கர்ப்பகிரகத்துக்குள்ள கோபுரத்து மாடத்துல விளக்கறிகிற ஒரே ஸ்தலம் அம்பத்தூர் ஆத்மநாதருடைய ஆலயம். சரி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ள சுகாசனத்துல சோ உமா ஸ்கந்தராகிய அம்மையப்பனே உலகுக்கு அம்மையப்பராக வீற்றிருக்கிற ஒரே தலம் நம்முடைய மேனாம்பேடு ஆத்மநாதருடைய தலம். கீழே வந்தீங்கன்னா ஆத்மானா உயிர். இந்த ஆத்மாவுக்கு அருமையான நாதன், உயிருக்கு துணை, நற்றுணையாவது நமசிவாயவே. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை தாய் மறந்தாலும், தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நல்ல தவம் செய்கிற அடியார்கள் நெஞ்சினுள் நமசிவாயத்தை நான் மறவேறே என்று சொன்னாரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆத்மநாதர் தீப ஒளியாக 4 வேதங்களும் பூஜிக்கிற மிக சிறப்பு வாய்ந்த பெருமானாக விளங்கி வருகிற ஒரே ஆலயம் நம்முடைய ஆத்மநாதர் மேனாம்பேடு ஆத்மநாதருடைய ஆலயம். சரி, ஆத்மாவுக்கு சாமி இருக்கிறாரே, இந்த உடம்புக்கு சாப்பாடு வேணுமே. அன்னமய கோஷம் இல்லாம அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபேன்னு வேதம் சொல்லுகிறது. என்னதான் தேவாரம் பாடினாலும், என்னதான் வேள்வி செஞ்சாலும், பூச கடைசியில கொஞ்சோண்டு ஒரு பிடி சோறு இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது, மயக்க வரும். அப்ப ஆத்மாவுக்கு நாதன் ஈசன். இந்த உடம்பு வனப்பா இருக்கணும்னா, இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா கொஞ்சமாவது சாப்பிடணுமே. அதற்கு அன்னபூர்ணியாக
இந்த ஆத்மாவிற்கு அன்னபூர்ணியாக கையிலே அமுத கரண்டியோடு இருக்கிற ஒரே நாயகி இங்க இருக்கிற அன்னை பராசக்தி உமையவள், நம்முடைய அன்னபூர்ணி என்கிற அம்பிகை சாட்சாத் பரமேஸ்வரி காசியிலிருந்து இங்கே வந்து நமக்கெல்லாம் அருள் வழங்கி வருகிற எல்லாம் வல்ல அன்னபூர்ணி அம்பிகை இருக்கிற ஒரே தலம் நம்முடைய ஆத்மநாதருடைய தலம். அஷ்ட பைரவர்கள், சொர்ண பைரவர்கள் இருக்கிற புண்ணிய தலம் நம்முடைய ஆத்மநாதருடைய ஆலயம். இப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரத்தில் 2 ஆண்டுகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தை பாடி இந்த திருப்பணியை செய்து மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா செய்த புண்ணிய தலம் நம்முடைய ஆத்மநாதர் மேனாம்பேடு புண்ணிய தலம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய தலம். இங்கே நடக்கிற உற்சவம் மாதிரி இந்த பகுதிகளில் வேற எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட கபாலீஸ்வரம் போல அலங்காரம். நான் இலங்கையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு இங்கே நடக்கிற அலங்காரத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அங்கே காற்றும் மழையும் அடித்தாலும் பிரச்சாரங்கள் இலங்கை முழுக்க நடந்தாலும் இங்கே நம்முடைய ஆத்மநாதருடைய ஆலயத்தில் கபாலீஸ்வரர் போல ஒவ்வொரு நாளும் அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பர்கள், உபயதாரர்கள். நாள்தோறும் இதற்கு அன்னதானம் செய்த அன்பர்கள், உபயதாரர்கள், கைலாயவாத்தியம் வாசித்த நம்முடைய மையடியார்கள், மலர் மாலை வழங்கிய அன்பர்கள், நம்முடைய மாதர் பெருமக்கள், இந்த ஆலயத்துடைய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இந்த பகுதியை சார்ந்திருக்கிற மெய்யடியார்கள், அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல இந்த நாள்தோறும் இந்த விழாக்களை மிக சிறப்பாக செய்த நம்முடைய சிவாச்சாரியார்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் மணிவாசகருக்கு சிவபெருமான் தீட்சை கொடுத்த புண்ணிய நாள். அதனுடைய உற்சவமாக இந்த உற்சவம் எல்லாருக்கும் கிடைக்குது. நம்ம எல்லாருக்கும் தீட்சை பெருமான் கொடுக்க போறார். அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருபரனாகி நின்ற கொள்கையை சிறுமை என்று இகழாது. சுவாமிய சின்னவனா இகழாத, ஞானிகளை இகழாத, அடியார்களை தூஷணம் பண்ணாதப்பா. அடியார்களை பண்டாரம் சாமியார் நினைக்காத. வடக்கெல்லாம் போயிட்டா இன்னைக்கு அவங்க தான் நாட்டையே ஆள்றாங்க. இன்னைக்கு யூபியை யார் ஆள்றான்னு சொன்னா ஒரு சாமியார் தான் நாட்டையே ஆள்றார். இந்த கேடுகட்ட தமிழ்நாட்டில் தான் என்ன பண்றோம், கடவுளே கிடையாது, கடவுளை நம்பியவன் முட்டாள் அப்படின்னு சொல்லியே நம்முடைய இந்து தர்மத்தை, நம்முடைய பாரம்பரியத்தை எல்லாம் சீர்குலைத்து விட்டார்கள். அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காகத்தான் இது போன்ற ஆலயங்கள், இது போன்ற கலாச்சாரங்கள், நம்முடைய பண்பாடு எழுச்சியாக வர வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்கள்ல பூஜை வரணும், ஆலயங்கள்ல வேத ஒளி கேட்கணும், ஆலயங்கள்ல ஆகம ஒளி வரணும், ஆலயங்கள்ல இதிகாச புராணங்கள், திருவாசக முற்றோதல்கள், தேவாரம், கைலாய வாத்தியம், சங்கொலி முழங்கணும். இதெல்லாம் நடந்தாதான் ஒரு கோயிலை காப்பாற்ற முடியும். உலகத்திலேயே அதிகமான கோயிலை கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய நாயன்மார்களை அவதாரம் செய்தது நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய முருகப்பெருமானுடைய பாதம் பட்ட இடம் நம்முடைய தமிழ்நாடு. மகாவிஷ்ணு நம்முடைய பாதம் பட்ட இடம் நம்முடைய தமிழ்நாடு. 12 ஆழ்வார்களும் பிறந்த இடம் நம்முடைய தமிழ்நாடு. புண்ணிய தீர்த்தங்கள் ஓடுகிற புண்ணிய நாடு நம்முடைய தமிழ்நாடு. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்த நீங்கள், குறிப்பாக சென்னையில் பிறந்த நீங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானுடைய பாதம் பட்ட இந்த புண்ணிய பூமியில நம்முடைய இந்த பக்கம் திருவொற்றியூர், இந்த பக்கம் வலிதாயம் என்கிற பாடி, இந்த பக்கம் வடதிருமுல்லைவாயில் என்கிற 3 சேத்திரங்களுக்கு ஞானசம்பந்தருடைய பாதம் பட்ட இதே பகுதியில் தான் இப்படிதான் ஞானசம்பந்த பெருமான் போயிருக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பகுதியில 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மேனாம்பேடு ஆத்மநாதருடைய ஆலயத்திலே இன்றைய நாள் மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமான் குருநாதராக வந்து தீட்சை வழங்குகிற மிக உபதேசமான புண்ணிய நாள். இந்த விழாவில் எனக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை பெருமான் வழங்கியிருக்கிறார். நான் நேற்று முன்தினம்தான் இலங்கையில இருந்து வந்தபோது கூட இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமான்னு தெரியல. இன்று காலையில் புறப்பட்டோம். எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் பெருமான் எங்களை அழைத்து வந்தார். ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால இதே விழாவில் கலந்து கொண்டோம். சென்ற ஆண்டு கலந்து கொள்ள முடியல. இந்த ஆண்டு இந்த விழாவிலே எங்களையும் பெருமான் அழைத்து நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அன்பர்கள் எல்லோரும், உங்களுக்கும் தீட்சை கிடைக்கும், உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும், உங்களுக்கும் துன்பமெல்லாம் நீங்கும், உங்களுடைய வாழ்க்கையிலும் குருநாதன் வந்து தோன்றுவான், நல்ல வாக்கு சொல்லுவான். அருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கடைசியா சொன்னார் அருணகிரிசாமி, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருநாதர் இல்லாம சிவபெருமானை அடைய முடியாது. அதனால்தான் குருவே சர்வலோகம் என்று சொல்லுகிறது. குருவே சர்வலோகம். அந்த குருநாதர் தான் சாட்சாத் பரபிரம வடிவம். குருவே சர்வலோகானாம் புஜசே பவரோகினாம்.
நம்முடைய பிறவியை தீர்க்கக்கூடிய ஒரே ஔஷத மருந்து குருநாதனுடைய கையிலே இருக்கிறது. அந்த குருநாதன் நம்முடைய மாணிக்க வாசகர் என்று சொல்லி, எல்லாம் வல்ல மாணிக்க வாசக பெருமானுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை உபதேச மந்திரத்தை சொல்லி, அந்த உற்சவமானது தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே நம்முடைய ஆத்மநாதருடைய ஆலயத்தில் மட்டும்தான், திருப்பெருந்துறைக்கு அடுத்ததாக சென்னையில் இருக்கிற ஆத்மநாதருடைய ஆலயத்தில் மட்டும்தான் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது என்று சொல்லி, அன்பர்கள் நாளைக்கு நிகழ்கிற மிக சிறப்பு வாய்ந்த 63 நாயன்மார் தனித்தனி பல்லக்கிலே புறப்பாடு செய்ய இருக்கிறார்கள். அந்த விழாவில் நம்முடைய சென்னையில் மட்டுமல்ல, மற்ற ஏனைய பகுதியிலே இருந்தும் நிறைய அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.